கல்வியை பற்றி பேசாத ஒரு ஆவணம் இந்தியாவில் கல்விக் கொள்கை என்ற பெயரில் உலா வருவது அப்படின்னு சொன்னா அது தேசிய கல்விக் கொள்கை 2020 தான். கற்றல் வாய்ப்பை பெறக்கூடிய குழந்தைங்க, அத்தகைய குழந்தைகளை இனி உயர்கல்விக்கு வர முடியாமல் செய்யக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சிகரமான ஆவணம் தான் தேசிய கல்விக் கொள்கை. 2 வேலை செய்யறாங்க. ஒண்ணு, நீ அரைக்குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளியாக மேக் இன் இந்தியாவுக்கு போயிடு. இன்னொரு பக்கத்துல நான் என்ன செய்யறேன்னா, உன் பண்பாட்டை அழித்து விட்டு நான் சொல்வதுதான் பண்பாடு என்று உன்னை நான் ஏற்றுக்கொள்ள வைக்கிறேன். 2030 இந்தியாவில் ஒரே ஒரு உயர்கல்வி நிறுவனம் கூட 100% அரசுடைய நிதியில் இயங்குற நிறுவனம் இருக்காது. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டில இருந்து நான் சொல்றேன். அதுதான் தேசிய கல்விக் கொள்கை 2020. தேசிய கல்விக் கொள்கையை கோட் பண்ணீங்க. கல்விக் கொள்கைகள் இப்ப அடுத்து தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல வேணாம் அப்படின்னு? தேசிய கல்விக் கொள்கை 2020க்கும் கல்விக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. கல்வியை பற்றி பேசாத ஒரு ஆவணம் இந்தியாவில் கல்விக் கொள்கை என்ற பெயரில் உலா வருவது அப்படின்னு சொன்னா அது தேசிய கல்விக் கொள்கை 2020 தான். தேசிய கல்விக் கொள்கை எதை செய்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கற்றல் செயல்பாட்டிலிருந்து மாணவர்களை விலக்கியது. தேசிய கல்விக் கொள்கையை 2020 அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆவணத்தை முழுசா நீங்க படிச்சீங்கன்னா 3 சொல்லுக்குள்ள அடங்கி போகுது. லிட்ரஸி, நியூமரசி, ஒகேஷனல் ஸ்கில்லிங். எழுத்தறிவு, எண்ணறிவு, வேலை திறன். நீங்க ஒகேஷனல் ஸ்கில்லிங்னா தொழில் கல்வின்னு மாத்திக்க கூடாது. ப்ரொஃபஷனல் எஜுகேஷனுக்கு தான் தொழில் கல்வி, டெக்னிக்கல் எஜுகேஷன் தான் தொழில்நுட்ப கல்வி. ஒகேஷனல் ஸ்கில்லிங்னா வேலை திறன். 3 வயது குழந்தை, ப்ரீகேஜி குழந்தைக்கும் இந்த 3 வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதாவது எழுத்தறிவு, எண்ணறிவு, வேலை திறன். PhDக்கும் இந்த 3 வார்த்தை பயன்படுத்துறாங்க. நீங்க அண்டர் கிராஜுவேட்டுக்கு போனீங்கன்னாலும் லிட்ரஸி தான். நீங்க கேட்கலாம், பள்ளிக்கூடத்துல லிட்ரஸினா புரிஞ்சுக்க முடியுது, அண்டர் கிராஜுவேட்ல லிட்ரஸினா இல்லைங்களா? கம்ப்யூட்டர் லிட்ரஸின்றோம் எப்படின்னா என்ன? கணினியை திறப்பது, மூடுவது, கணினியில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு கம்ப்யூட்டர் லிட்ரஸி. கம்ப்யூட்டரை பற்றிய குறைந்தபட்ச அறிவு. அரசு பல்கலைக்கழகங்கள்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய UGC வழிகாட்டுதல்ல 2020க்கு முன்னாடி வரைக்கும் இருந்த பாடத்திட்டத்தின்படி ஒருத்தர் BSc பிசிக்ஸ் படிக்கிறாருன்னு சொன்னா எதையெல்லாம் ஆழமா பிசிக்ஸ்ல தெரிஞ்சுக்கணுமோ மொத்தமா தெரிஞ்சுப்பாரு. ஒருத்தர் வேதியியல் படிக்கிறாரு அப்படின்னு சொன்னா கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி 3த்தினுடைய ஆழத்தை அவர் படிச்சிருவாரு. பேசிக் நாலேஜ் இன்டெப்த் படிப்பாங்க. அடிப்படை அறிவை ஆழமா பெறுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிசர்ச்சுக்கு போவாங்க, MScக்கு போவாங்க, PhDக்கு போவாங்க. சோ அந்த PhDக்கோ MScக்கு போய் PhDக்கு போறதுக்கு தேவையான அடிப்படை அறிவை 3 வருஷம் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸை கொடுத்துரும். ஆனா தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க்னு இருக்கு, நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2023 இருக்கு. இந்த 2 ஆவணத்தை எடுத்து படிச்சு பாருங்க. இதுல பிசிக்ஸ்ல உங்களுக்கு லிட்ரஸி தான் கிடைக்கும், கெமிஸ்ட்ரியில லிட்ரஸி தான் கிடைக்கும். ஆழமாக அடிப்படை அறிவு கிடைக்காது. இன்றைக்கு இருக்கிறது போல ஆழமா நீங்க இந்த விஷயங்கள்லாம் இருக்கு தகவல் மாதிரி தெரிஞ்சுப்பீங்களே தவிர ஒரு ஆழமா படிக்கிற வாய்ப்பே கிடையாது. ஆக தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் நீங்க எதையுமே ஆழமா படிக்காம வேலைக்கான திறனை பற்றி மட்டும்தான் அவங்க கவலைப்படுறாங்க. நான் கேட்கிறேன், நான் இப்பதான் BA ஹிஸ்டரி படிக்க வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன ஒகேஷனல் ஸ்கில்லிங் என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? நான் இப்பதான் BSc மேக்ஸ் சேர்ந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன ஒகேஷனல் ஸ்கில்லிங் என்ன? இன்னும் 3 வருஷம் நான் கம்ப்ளீட் பண்ணணும்ல. அதுக்கப்புறம் தானே நாலேஜ் கெயின் பண்ணதுக்கு அப்புறம் தானே நாலேஜோட அப்ளிகேஷன் எனக்கு. அப்ப எடுத்த உடனே வேலை வேலைன்னு தள்ளுறதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க கம்ப்ளீட் பண்ணாம போகணும்ன்றதா அவங்களோட நோக்கம். நீங்க 8வதுலயே உங்களுக்கு ஒகேஷனல் ஸ்கில்லிங் வேணும். நீங்க சப்ஜெக்ட் வைஸ் ஸ்கோர் கார்டு உங்க கையில இருக்குன்னு சொன்னா, பாட வாரியாக உங்களுக்கு மதிப்பெண் சான்று இருக்குன்னு சொன்னா 8ஆம் கிளாஸ்ல அதற்கு சமமா என்ன இருக்குன்னா வேலை திறனுக்கான பயிற்சி இருக்கணும்ன்றான். அப்போ 8ஆம் வகுப்புல ஒரு வேலை திறன், நீங்க தச்சராக, ஒரு மரவேலை செய்பவராக அல்லது வேற ஏதோ உடல் உழைப்பு சார்ந்த ஒரு தொழிலை நீங்கள் செய்வதற்கு நீங்கள் உங்களை தயார் செய்து கொண்டீர்கள் அப்படின்னு சொன்னா, நீங்க கார்பெண்டராக, எலக்ட்ரீஷியன் அப்படிதான் முத்திர குத்தி அனுப்பப்படுறீங்க. அப்போ இந்த சமூகத்துல உங்களை எப்படி பார்ப்பாங்க? அதுக்கப்புறம் உயர்கல்விக்கு வருவதற்கான ஆர்வம் உங்களுக்கு வருமா? இவ்வளவு பெரிய சிக்கல்ல மக்களை, பெரும்பகுதி மக்களை, அதுவும் முதல் தலைமுறையாக கற்றல் வாய்ப்பை பெறக்கூடிய குழந்தைங்க, அத்தகைய குழந்தைகளை இனி உயர்கல்விக்கு வர முடியாமல் செய்யக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சிகரமான ஆவணம் தான் தேசிய கல்விக் கொள்கை. இந்த ஆவணம் மக்களை கற்றல் சமூகமாக இல்லாமல் வேலை திறன் கொண்ட சமூகமாக மாற்றுவதுடைய சூழ்ச்சி என்னன்னு கேட்டா,
இந்தியாவை பன்முக பண்பாட்டை கொண்ட ஒரு நாடாக இருப்பத ஒரு ஒற்றை பண்பாட்டு தேசமாக கட்டமைக்க முயற்சி செய்யறாங்க. அந்த ஒற்றை பண்பாடு எதுவாக இருக்கும்னு சொன்னா சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட பண்பாடா இருக்கும். அப்போ தேசிய கல்விக் கொள்கை கல்வியை பற்றி பேச வேண்டிய ஆவணத்துல அவங்க சமஸ்கிருத பண்பாட்டை பற்றி ஏன் பேசுறாங்க? சமஸ்கிருத பண்பாட்டினுடைய மகத்துவத்தை பற்றி ஏன் பேசுறாங்க? சமஸ்கிருத மொழியினுடைய மகத்துவத்தை பற்றி ஏன் பேசுறாங்க? சமஸ்கிருத பண்பாடு தான் இந்தியாவினுடைய பண்பாட்டு வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்ததுன்னு சொல்றது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ரெண்டு வேலை செய்யறாங்க. ஒண்ணு, நீ அரைக்குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளியாக மேக் இன் இந்தியாவுக்கு போயிடு. இன்னொரு பக்கத்துல நான் என்ன செய்யறேன்னா, உன் பண்பாட்டை அழித்து விட்டு நான் சொல்வதுதான் பண்பாடு என்று உன்னை நான் ஏற்றுக்கொள்ள வைக்கிறேன். இதுதான் தேசிய கல்விக் கொள்கை என்று சொல்லப்படுற அந்த 2020 ஆவணம். எனவே அதை கல்விக் கொள்கை என்றே சொல்லக்கூடாது. இதை நல்லா தெரிஞ்சவர் யாருன்னு கேட்டா தமிழ்நாட்டு ஆளுநர் திரு ஆர் என் ரவி தான். அதனாலதான் அவர் என்ன கேட்கிறாரு, தேசிய கல்விக் கொள்கை 2020 படிக்காமலே அதை நிராகரிக்கிறேன்னு பேசுறாங்கப்பான்னு சொன்னார்ல அவரு. காரணம் என்ன? அதை படிச்சாதானடா தெரியும் அதுல கல்வியை பத்தி ஒண்ணுமே இல்லைன்ட்டு. நாங்க தான் அதை கல்விக் கொள்கைன்னு சொன்னா நீயும் அதை கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்கிறன்னா அதுல இருந்து என்ன தெரியுது? நீ அதை படிக்கவே இல்லைன்னு தெரியுதுன்னு திரு ஆர் என் ரவி சொல்றார். எனவே தேசிய கல்விக் கொள்கை 2020 கல்விக் கொள்கையே கிடையாது. இருக்கிற கல்வியை, குறிப்பாக இருக்கிற அரசு நிறுவனங்களை, பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் இருக்கிற அரசு நிறுவனங்களை இல்லாமல் செய்வதுதான் அதனுடைய வேலை. நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 2020 தொடங்கி 2030 இந்த 10 ஆண்டுகள்ல அவங்களுடைய டைம் டேபிள் என்னன்னு கேட்டா, இருக்கிற இன்றைய ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்றது, இன்றைய கல்வி கட்டமைப்பை சிதைப்பது, அந்த இடத்துல ஒரு மாற்று கல்வி கட்டமைப்பை வைப்பது. 2030 இந்தியாவில் ஒரே ஒரு உயர்கல்வி நிறுவனம் கூட 100% அரசனுடைய நிதியில் இயங்குற நிறுவனம் இருக்காது. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில இருந்து நான் சொல்றேன், இன்றைக்கு தேதியில 100% அரசனுடைய நிதியில தான் இயங்குது. 100% அரசின் நிதியில் இயங்குற ஒரே ஒரு உயர்கல்வி நிறுவனம் கூட 2030 இருக்காது. அதுதான் தேசிய கல்விக் கொள்கை 2020. இந்த ஆபத்தை நாம் புரிந்து கொண்டால் தமிழ்நாடு அரசு அதை ஏன் நிராகரிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு, தமிழ்நாடு மாநிலத்தில் ஏற்கனவே ஒரு வலுவான கல்வி கட்டமைப்பு இருப்பதனால், மாநில அரசு கல்லூரி, அரசு பல்கலைக்கழகம் என்ற கட்டமைப்பு இருப்பதனால் அதை வலுப்படுத்துவதற்கு தேவையான ஒரு கொள்கையை தன்னால் வகுத்துக் கொள்ள முடியும். அதற்கு அரசமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கிறது. நிதி ஒன்றிய அரசு கொடுக்கலன்னா நீங்க திணறெல்லாம் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. மக்களிடம் வெள்ளை அறிக்கை கொடுங்க, சிறப்பு வரி, கல்விக்கான சிறப்பு வரியை வசூல் செய்யுங்க. என் கார்பரேட் கிட்ட நீங்க வாங்க முடியாதா? சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு சொல்றீங்கல்ல, சிஎஸ்ஆர் ஃபண்டுக்கு பதிலாக நீங்க எஜுகேஷனல் டாக்ஸ் போடுங்க கார்பரேட் கிட்ட. வரியை போடுவதற்கும் நிதியை திரட்டுவதற்கும் பல்வேறு வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி என்ன சொல்லுவாங்க? நான் NAC அக்ரெடிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? நேஷனல் ரேங்கிங் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? நான் கேட்கிறேன், எதுக்கு நேஷனல் ரேங்கிங்னு கேட்கிறேன். நேஷனல் ரேங்கிங் வச்ச காலேஜ்லயா சிவி ராமன் படிச்சாரு? நேஷனல் ரேங்கிங் வச்சா மயில்சாமி அண்ணாதுரை உங்களுக்கு சயின்டிஸ்ட் ஆனாரு? மயில்சாமி அண்ணாதுரை சயின்டிஸ்ட் ஆனதால அந்த பல்கலைக்கழகத்துக்கு பெருமை. எனவே என்னுடைய பல்கலைக்கழகம் சிறந்த ஆளுமைகளை உருவாக்கி தரும், நீ என்ன ஒண்ணு வரிசைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சேலஞ்ச் பண்ணுங்க. நீ என்ன அக்ரெடிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சேலஞ்ச் பண்ணுங்க. நீ யாரா என்ன அக்ரெடிட் பண்றதுக்கு? உனக்கு தேவையான சயின்டிஸ்ட் உருவாக்கி தர்றேன், உனக்கு தேவையான டாக்டர்ஸ் உருவாக்கி தர்றேன். அந்த டாக்டர் சிறந்த டாக்டரா நீ டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ. உன்னை யாரு வேண்டாம்னு சொன்னது? ஆனா ஏன் இன்ஸ்டிடியூட்டை நீ ஒன்னும் அக்ரெடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சேலஞ்ச் பண்ணுங்க. அப்படி சேலஞ்ச் பண்ணா அது சுயமரியாதை. எனவே இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு வலுவான ஒரு அரசு கல்வி முறை இருக்கிறது. அந்த கல்வி முறையை மேலும் வலுப்படுத்துவதுதான் சமூக நீதியின் அடிப்படையில் எல்லோருக்கும் கல்வியை சமமாக நீங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு.